இப்போ இருக்கிற மாடர்ன் டேல எது ரொம்ப ஈஸி தெரியுமா? ஒபிஸ் ஆகிறது தான். ஓகே, நம்ம எப்படி ஒபிஸ் ஆகுறோம்? பிகாஸ் நம்ம நிறைய சாப்பிட்டு நம்மளை கம்மியா மூவ் பண்றதுனால தான் நம்ம சீக்கிரமா ஒபிஸ் ஆகுறோம். இப்போல்லாம் பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க, ஜங்க் ஃபுட் ஷாப்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட்டும் நல்லா இருக்காது, ஆனா அதை ரேட் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கு நம்ம அடிக்டும் ஆயிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்றோம், மொபைல் யூஸ் பண்றோம், அண்ட் ரேரா தான் நம்ம பாடியவே நம்ம மூவ் பண்றோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போல்லாம் பசிக்காக சாப்பிட்றதே இல்லை, போர் அடிக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, அதுக்காக தான் சாப்பிட்றாங்களே. அது ஹங்கிரினால இல்லை, அது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. ஒபிஸ் ஆவறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ யாரும் சரியா தூங்குறது கூட இல்ல. ஈவன் மீ, நான் கூட சரியா தூங்குறது இல்ல. இதுக்கப்புறம் ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க சரியா தூங்கலனா கூட 100% அது உங்களோட ஹங்கர் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஃபேட் ஸ்டோரேஜையும் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இப்பெல்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ்ல நிறைய ஆயில், நிறைய சுகர்ஸ் அண்ட் நிறைய கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. அது டேஸ்ட்டுக்கு வேணா நல்லா இருக்கும், பட் 100% அது உங்க பாடியை டேமேஜ் பண்ணிடும். ஒபிசிட்டி ஒரே நாள்ல நடக்கிறது இல்ல, நம்ம டெய்லியும் பண்ற சின்ன சின்ன பேட் ஹேபிட்ஸ்னால நடக்கிறது தான். அதனால டெய்லி உங்க ரொட்டீனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸை மட்டும் சாப்பிட பாருங்க. அடிக்கடி ஒரே இடத்துல உட்காராம உங்க பாடி அப்பப்போ மூவ் பண்ணி டெய்லி எக்ஸசைஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண பாருங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒன்று, ஸ்லீப். டெய்லியும் 7 to 8 hours கண்டிப்பா தூங்க பாருங்க. பிகாஸ் ஸ்லீப் உங்க பாடிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எவ்ரி சிங்கிள் டே உங்க டெய்லி லைஃப் ஸ்டைல் தான் உங்க பாடி எப்படி இருக்கணும்ன்றத ஷேப் பண்ணுது.